ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ராஜா, கிங். அவருக்கு பார்த்திங்கன்னா அரண்மனை லைஃப், அந்த வாழ்க்கையே ரொம்ப அழுத்து போச்சு. அரண்மனையில் இருந்துட்டு மக்களோட குறைகளை கேட்குறது, பக்கத்து நாட்டு கூட சண்டைக்கு போகிறது, இப்படியே இருந்து இருந்து அவருக்கு ரொம்ப போர் அடித்து அழுத்து போச்சு. அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, நமக்கு ஞானம் வரணும், நம்ம ஞானத்தை தேடி போகணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. அப்போ அங்கே இருக்க மந்திரிகள்கிட்ட கேட்குறாங்க, இங்கே யார் நல்ல குருமார்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு. அப்போ ஒரு மந்திரி சொல்கிறாரு, இங்கே ஒரு ஜென்குரு இருக்கார் நம்ம நாட்டில். நீங்கள் அந்த ஜென்குருவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றார். அதே மாதிரி மறுநாளே ஹார்ஸில் ராஜாவில் கிங்கில் ரொம்ப அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு போகிறார். போனால் குருவை பார்த்து அவருக்கு இருக்கிறதெல்லாம் சொல்கிறார். எனக்கு இது பிடிக்கல, அரண்மனை லைஃபை எனக்கு பிடிக்கல, எனக்கு ஞானம் வேணும், அதனால தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் ராஜா. உடனே நம்மளோட குரு சிரிச்சிட்டே என்ன சொல்கிறாருன்னா, ஞானம் வர்றதுக்குன்னா ஃபஸ்ட்டு நீ நல்லா தயார்படுத்திக்கணும்ல அப்படின்றாரு. எதுக்கு தயார்படுத்திக்கிறதுன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு குருகிட்ட கேட்குறாரு. இல்லை, இப்போ நம்ம போய் வயலில் போய் விதை போடுறேன்னு வைங்க, நெல் விதைக்கிறோன்னு வைங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அந்த நல்ல நிலத்தை உழுது அதை பக்குவப்படுத்தி அதுக்கு உரம் தண்ணியெல்லாம் போட்டு அது விதை ஊனி வச்சு முளைக்கிற அளவுக்கு அது செம்மப்படுத்திடுவாங்க. அந்த நிலத்தை அழகாக பக்குவப்படுத்திடுவாங்க. அதே மாதிரி உனக்கு ஞானம் வரணும்னா ஃபஸ்ட்டு நீ பக்குவப்படணும் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு அப்பயுமே மன்னனுக்கு என்னடா இவர் சொல்கிறாருன்னு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துக்கிறாரு. இப்போ ராஜாவும் குருவும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சீடன் என்ன பண்ணுறாரு, விளக்கமாரை வச்சு டொர்ன்னு கூட்டிக்கிட்டே வர்றாரு. தூசியாக பறக்குது, அந்த குப்பையாக பறக்கும்ல. ஒரு தண்ணி தொளிச்சிட்டு கூட்டினோம்னா குப்பை பறக்காது, ஆனால் அப்படியே தண்ணி ஊற்றாமல் தண்ணியை தெளிக்காமல் கூட்டினோம்னா என்ன அப்படியே டஸ்ட்டாக வரும். தூசியாக பறக்குது. எல்லாமே அவரோட விலையுயர்ந்த ட்ரெஸ்ஸு, ராஜா ட்ரெஸ்ஸில், அதில் போய் எல்லாம் போய் அந்த டஸ்ட்டு தூசியெல்லாம் போய் அந்த இதில் அடையுது. வந்தோடனே ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. குருட்ட, என்ன குருவே, என்ன இவர் இப்படி கூட்டிகிட்டு இருக்காரு, என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகுது, அழுக்காயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக குருட்ட சொல்கிறார். குரு என்ன சொல்கிறாரு, உன்கிட்ட பாம்பு இருக்கு, அந்த பாம்பை போய் விரட்டி விட்டு உன் மனசை பக்குவப்படுத்திட்டு வா அப்படின்றாரு. இவருக்கு ஒன்றும் புரியல, அதனால கிளம்பி போயிடுறாரு. யார், கிங் போயிடுறாரு. போயிட்டு ஒரு 1 இயர் கழித்து வர்றாரு. 1 வருஷம் கழித்து வரும்போதும் அதே மாதிரி அந்த சீடன் அதே மாதிரி விளக்கமாரை வச்சு டொருன்னு கூட்டிகிட்டு இருக்காரு. டஸ்ட்டாக தூசியாக அப்படியே அவர் மேலே வருது, ராஜா மேலே வருது, படுது. இந்த தடவை மன்னன் நேராக அந்த கிங் குருகிட்ட போகல, நேராக சீடன்ட்டே போகிறார். சீடனை பார்த்து, உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, நீ நான் வர்றேன்னு தெரியும்ல, இப்படி போட்டு கூட்டிகிட்டு இருக்கீல்ல, அந்த தூசியெல்லாம் ஏன் மேலே படுதில்ல, உனக்கு என்ன கண் இல்லையா அப்படின்னு பயங்கரமாக திட்டுறாரு இந்த சீடனை. குரு பார்த்துட்டே இருக்கார். குரு சொல்கிறாரு, உன்கிட்ட நாய் இருக்குது, அந்த நாயை விரட்டி விட்டு வா அப்படிங்கிறாரு. மன்னன் போயிடுறார், ராஜா போயிடுறார். போயிட்டு மறுபடியும் ஒரு 1 இயர் கழித்து வர்றார். வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சீடன் என்ன பண்ணுறா, அழுக்கு தண்ணியை யூஸ் பண்ண அழுக்கு தண்ணி இருக்கும்ல, அது பக்கெட்டில் கொண்டு வர்றவர் ராஜா மேலே இடிச்சிடுறாரு. ராஜா மேலே டொமாரி இடித்த உடனே அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் ராஜாவோட ட்ரெஸ்ஸில் பட்டுருது. எப்படி இருக்கும்? உடனே ராஜா பார்க்குறாரு. பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே நன்றி அப்படின்றாரு சீடன்ட்ட. சீடன்ட்ட கோவப்படலை, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இதை பார்த்தோன்னே குரு வேகமாக அவரை கட்டி பிடிக்கிறார். நீ இப்போ உனக்கு ஞானம் வந்துருச்சு, நான் உனக்கு பாடம் நடத்துன்ற அவசியமே கிடையாது, உனக்கு நான் புத்தி சொல்லுன்ற அவசியமே கிடையாது. நீ உனக்கு ஞானம் வந்துருச்சு, நீ பக்குவப்பட்ட, நீ தாராளமாக நீ போகலாம் அப்படின்ட்டாரு குரு. என்னென்ன கோவம்தான், கோவத்தில் நம்ம பலார் சலின்னு பேசுகிறோம் பாருங்களேன், ஆப்போசிட்டில் இருக்க மனசு அவ்வளோ இதாயிரும். ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்,
நம்ம கோபம் தான் நமக்கு எல்லா பகையே நமக்கு வந்து யாருன்னா நம்மளோட கோபம் தான். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிம்மதியாக இருக்கலாம். சரியா? மெயினாக கோபம் எதுக்கு வருதுன்னா, ஒரு நம்மகிட்ட ஒரு கையாலாகத்தனம்னு சொல்லுவாங்க. நம்மள்கிட்ட எது முடியலையோ, நம்மளால் எது செய்ய முடியலையோ அப்போ தான் நமக்கு கோபம் வரும். மீதி அப்போலாம் கோபம் வராது. நம்ம செய்ய முடியாத ஒரு பிரச்சனைக்கு தான் நமக்கு வந்து கோபம் வரும். கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் ஞானி. அதுதான் கஷ்டம். ஆனால் அதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் குட்டி பிள்ளையிலேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரியா? ஆச்சு. நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன்.